அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இந்த பெருமான் என்ன பண்ணுறார்? யார்? மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடராக இருக்கிற இறைவன் உயிருக்கு நல்லறிவை கொடுக்கணும். அஞ்ஞானத்தை அகற்றி நல்லறிவு கொடுக்கணும் அல்லவா? எப்படி கொடுக்குறான்? உயிருக்கு அறிவை வளர்க்கணும், அறிவை கொடுக்கணும், அந்த அறிவை வளர்க்கணும். எப்படி வளர்க்குறான் அப்படின்னு கேட்டால், உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் உயிர்களுக்குரிய வேறுபாடுடைய உடம்புகளை படைத்து அந்த உடம்பென்ற கூட்டுக்குள்ள உயிரை கொண்டு வந்து பொருத்தி அந்த உயிர்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து வினைகளை செய்ய வைத்து, செய்கிற வினைகளை அவரவர் செய்த வினையை அவரவர்களே நுகருமாறு செய்யும். மறந்துடக்கூடாது. நீங்கள் செய்கிற வினையை இன்னொருத்தங்க நுகர முடியாது. இன்னொருத்தர் செய்த வினையை நீங்கள் நுகர இயலாது, அது ஒருபோதும் நடைபெறாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் சட்டத்தில் அதற்கு இடமில்லை. மறந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? அறிவை வளர்த்துறதுக்கு தான். உலகத்துக்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம்? ஒரு கேள்விங்க, நீங்கள் ஏங்க பிறந்திருக்கீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? எனக்கே தெரியல அப்படின்னு நினச்சிக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை. இப்போ அறிவு ஏன்? நம்முடைய அறிவு அறியாமை வயப்பட்டு இருக்கிறது. அறியாமை என்கிற அஞ்ஞானத்தை நீக்கணும், அறிவை வளர்க்கணும். அதுக்காக நம்ம வந்திருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போனோம்? படிக்கிறதுக்கு போனோம், அறிவு வளர்ச்சிக்காக போனோம். எல்லாருமா போகிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் எதுக்கு? எல்லாரும் வந்து படிக்கிட்டுன்னு தான். ஆசிரியர் என்ன சொல்வார்? படிக்கத்தான் சொல்லி கொடுக்குறாரு. நாம் படிக்காமல் குருவம் பண்ணுறதும், கிரிக்கெட் விளையாட போகிறது, சினிமா பார்க்க போகிறேன்னு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சுற்றினா அது பள்ளிக்கூடம் பொறுப்பாகுமா என்ன? இல்லையே. அது மாதிரி தாங்க இறைவனுடைய படைப்பில் ஒருபோதும் குறையில்லை. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் குறைபாடு இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் உயர்ந்த நோக்குக்காகத்தான் ஒன்னொன்னையும் செய்து வைத்தான். அந்த உயர்ந்த நோக்கம் நமக்கு எட்டுகிற வரைக்கும், நமக்கு அது புலப்படாத வரைக்கும் நாம் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே பள்ளிக்கூடம் 40 பேர் ஒரு வகுப்பறையில் போகிறாங்கன்னா 40 மாணவரும் நல்லா படிக்கிற மாணவர் இல்லை. முதல்நிலை மாணவர் உண்டு, கடைநிலை மாணவர் உண்டு, எத்தனை வகை இருக்கிறதோ அது மாதிரி உலகம் என்கிற பள்ளிக்கூடத்தில் நாமளும் பையை தூக்கி வந்திருக்கிறோம். எதுக்கு? அறிவு வளரப்போகுது எனக்கு நினச்சிட்டு வந்திருக்கிறோம். அது அறிவு வளருதா வளரலையாங்கிறத நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து இருக்குது. அப்பப்போ கோட்டேலி ஆஃபேலி அப்படின்னு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி சாமியும் பறித்து வச்சு வச்சு பார்க்குறாரு. நாமளும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம். பாஸ் ஆன மாதிரி தெரியலையே இல்லையா? இப்போ யாராவது பாஸ் பண்ணியிருந்தா அடுத்த நிலைக்கு உயர்த்தி விட்டுருவார். அடுத்த பிறப்பை கொடுத்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி விடுறார். எப்படி நினைத்தாலும் இது பொருந்தி நிற்கும். எனவே அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் 3 சொல் இருக்குது. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். படைத்தது சரி, படைத்தது காப்பது சரி. காப்பதை ஏங்க அழிக்கணும்? படைத்தார், என் அறிவு வளர்ன்னு படைத்தார், நல்லது தான், படைக்கட்டும். சரி, படைத்ததெல்லாம் என்ன பண்ணார்? பாதுகாக்கிறார். ஆமாம், படைச்சப்புறம் பாதுகாத்து தானே ஆகணும். சரி, பாதுகாத்துட்டார். சரி, அடுத்தது அழித்தல் அப்படின்னு ஒரு செயல். அது ஏன் அழிக்கணும்? நீ அழிப்பது ஏயா படைச்ச? திருப்பி ஒரு கேள்வி எழுதுமா இல்லையா? அழித்தல் என்பது எதற்காக அப்படின்னா, இந்த 3 சொல்லுக்கு பாருங்க. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். இந்த 3மே எதுக்குயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் விடை அந்த வரியே சொல்லிடுச்சு. கடைசி சொல்ல சேர்த்திங்க, அருள் தருவாய். அருள் தருவதற்காக ஆக்குவாய், அருள் தருவதற்காக காப்பாய், அருள் தருவதற்காக அழிப்பாய். அப்போ இந்த 3 வகையான செயலும் அருள் என்ற ஒன்றை செய்வதற்காகவே. அப்போ உலகம் படைக்கப்பட்டது எதற்காக? அருள் செய்வதற்காக. இப்போ நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறார். தாய் கருப்பையில் போய் 10 மாதம் தங்கி வளர்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம உயிர் உடம்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற போகாத மாதிரி தங்க வச்சிருக்கிறார். 9 ஓட்டம் இருக்குது.
காற்று போயிட்டு வந்துட்டு இருக்குது, ஆனால் உசுறு மட்டும் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கி நிற்கிது. ஆனால் ஒரு நாள் போகும். எங்கேயாவது கேட்டுக்கு இது போட்டு அடைச்சி வச்சுருக்கிறோமா, பூட்டுக்கு இது போட்டு வச்சுருக்கிறோமா, இல்லை பாஸ்வேர்டுக்கு இது போட்டு லாக் பண்ணிக்கு வச்சுருக்கிறோம், சார் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், எப்படி டோர் ஓப்பன் மாட்ட மாட்டேங்குது, அப்படி ஒரு வேலையும் இல்லை, நல்லா எல்லாம் திறந்து தான் இருக்குது. ஆனால் உயிர் என்ற பொருள் இந்த திறந்த காற்று உடைய இந்த உடம்புக்குள்ளே தங்கி நிற்கிது. ஒரு நாள் போச்சுன்னா திரும்பி வரமாட்டேங்க. அது ஒரு நாள் நடக்க போகுது. சரி, அப்போ இந்த உடம்பென்ற கூட்டுக்குள்ளே உயிரை கொண்டு வந்து படைப்புக்கு உட்படுத்தியது எதற்காக? அருள் செய்வதற்காக. அப்படி அருள் செய்யும்போது இன்னைக்கு நம்மை அழிந்து போகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறானே, இது எதுக்கு? அருள் செய்வதற்காக. சரி, ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் மரணம் என்ற ஒன்றை கொடுக்குறானே, ஏன்? அருள் செய்வதற்காக. அங்கே தான் நம்ம நெஞ்சு ஒத்துக்காது. படைப்பது அருள்னா ஒத்துக்கலாம், காப்பது அருள் என்றால் ஒத்துக்கொள்ளலாம், அழிப்பது எப்படிங்க அருளாகும்? இந்த சாமி அழிப்பது எப்படி அருளாகும்? நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள். இப்போ நம்மளை ஒரு போன முறை ஒரு பிறப்புக்கு நாம் உட்பட்டிருப்போம், ஏதோ ஒரு பிறவியில் பிறந்திருந்தோம். அந்த பிறவியிலேயே நம்மளை விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி இந்த சட்டை சாங்கி இங்கே வந்திருப்போமா என்ன? போன பிறப்பில் என்னவா இருந்தோமோ அதாவே கடந்திருப்போம். அது என்ன, எந்த பிறப்பாக வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதை அழித்தங்காட்டி தான் இந்த பிறப்பு மனித சட்டை கிடைச்சிருக்கிறது. இந்த சட்டையை கழட்டி விட்டால் தான் அடுத்த சட்டை தேவரா, முனிவரா, யோகியா, ஞானியா, ஏதாவது ஒரு ப்ரமோஷனில் அடுத்த சட்டையை போடலாம். இல்லைன்னா டி ப்ரமோஷனில் ஏதோ வேறு கழுதியா இல்லையா, ஏதோ ஒரு சட்டைக்கு போட்டு போகணும். ஏன்? நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ இதை பொறுத்து தான் அடுத்து உங்களுக்கு என்ன சட்டை கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுவார் சாமி. அப்போ நாம் என்ன செய்யணும்? நல்லதை செய்து கொண்டிருந்தால் அடுத்த பிறப்பு நல்ல வாய்ப்பாக கொடுப்பார். நாம் இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை நல்லதாக பயன்படுத்தாமல் நம்ம தவற விட்டு விட்டால் அடுத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும்? டீப் ப்ரமோஷனாக தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு உயிர்களையும் அவன் செயல்பட வைக்கிறான். அந்த உயிரின் செயலுக்கு ஏற்பத்தான் அடுத்த பிறப்பை கொடுக்குறான். அந்த பிறப்பு நாம் ஒவ்வொரு பிறப்பும் அவனுடைய கருணை காரணமாக தான் நமக்கு அமைகிறது. அப்போ போன பிறப்பில் நாம் ஒரு புழுவாக இருந்திருக்கலாம், மரமாக இருந்திருக்கலாம். அதை அழிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி என்ன ஆகிருக்க மாட்டோம்? இந்த உடம்புங்கிற சட்டைக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். போன பிறப்பை அழிச்சங்காட்டி இன்றைக்கி மனித சட்டைக்கு வந்துட்டோம். அப்போனா அழிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ மனித சட்டைக்கு வந்த நம்மளை அழித்தா மட்டும் தப்பு. நம்ம என்ன தவறு செய்கிறோன்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இந்த பிறப்பிலிருந்து நம்மளை உயர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றால் உங்களை என்ன செய்தாகணும்? நீங்கள் முன்பு இருந்த நிலையை அழித்தாக வேண்டும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். நான் இப்போ இந்த தேர்தல் காலம் என்பதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். அது அந்த காலத்தக்கவாறு சொல். இப்போ ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எம்பியாக இருக்கிறார். இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. அவருக்கு என்ன தோணுது? இந்த டெல்லியில் போயிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு ஏண்டா காண பேசாமல் லோக்கல்லையே நின்றுட்டோம்னா எப்படியோ ஜெயிச்சா அமைச்சராவது ஆயிடலாம். அவருக்கு ஒரு ஆசை வருது. கட்சி மேலிடத்தில் பேசுகிறார். சரி பார்ப்போம், ஜெயிச்சுட்டா உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துடலாம் விடுங்கிறார். சரி, என்ன பண்ணுறாரு? இவர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிலையிலேருந்து தேர்தலில் போட்டியிடன்னு வந்தார்னா என்ன பண்ணணும்? அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போட்டியிடணும். புரியுதுங்களா? ஒருவேளை எம்எல்ஏவாக இருக்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டி போடுறாருன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போட்டி போடணும். ஒருவேளை போடாமல் ராஜினாமா பண்ணலை நிற்கிறாருன்னா வெற்றி பெற்றதில் 2 சீட்டில் உட்காந்துருக்க முடியாது. ஒன்றைக்காக எது வேணும் முடிவு பண்ணி ஒன்றை விட்டு தான். அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னா முந்தைய நிலை என்ன ஆக வேண்டும்? அழித்தாக வேண்டும், டெலீட் பண்ணியே ஆகும். இதுதான் நடைமுறை சட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். 10ஆம் வகுப்பு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுட்டீங்க. 10ஆம் வகுப்பு வகுப்பறைக்கு போகிறோம். 10ஆம் வகுப்பு முதல் நாள் பாடம் தொடங்குது. நீங்கள் போன வருஷம் பூரா அந்த ரூமுக்கு போயிருப்பீங்க. 9ஆம் வகுப்பு பாடம் எந்த வகுப்பறை நடந்தோ அங்கே போயிருப்பீங்க. இப்போ பழக்க தோஷம் காரணமாக
திருப்பி அந்த ஸ்கூல்லையே போய் அந்த ரூம்லேயே போய் முதல் வரிசையில் போய் வழக்கம் போல் உட்காந்துருந்தா, தம்பி நீ யார், நான் 10ஆம் வகுப்பு, இங்கேயே உட்காந்துருக்கிற, இல்லை எனக்கு இதான் வந்து பழகிட்டேன், நான் இதை விட்டு போக முடியல, இங்கேயே இருக்க முடியுமா என்ன, எந்திரி முதல்ல போ, உன் கிளாஸ் ரூம் அங்கே இருக்கு போன்றுவாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் மேலே போயிட்டா என்ன முடியாது, அந்த இடம் உங்களுக்கானதல்ல, நீங்கள் அங்கே போய் ஆகணும். இது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் இது அருள் செய்தல் என்பது பாதுகாத்து, அதாவது படைத்து அருள் செய்வது, காத்து அருள் செய்வது, அழித்து அருள் செய்வது. இப்போ படைத்து அருள் செய்தார்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, போன பிறப்பிலிருந்து இந்த பிறப்பை உயர்ந்த பிறப்பாக கொடுத்துருக்கிறார். கொடுத்ததே அருள் தான். நம்ம என்னவாக இருந்திருப்போம், போன பிறப்பில் வேறொரு உயிரினமாக ஏதேனும் ஒரு உயிரினம் இருந்தோம்னா இப்போ பிறப்பே நமக்கு அருள். யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. சரி, காத்தல் எப்படிங்க அருள்? இப்போ ஆக்குவாய் காப்பாயினர், இந்த காத்தல் அருளாக எப்படி ஆகிறதுன்னு கேட்டால், நான் முன்ன சொன்ன பாருங்க, மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் புருவ மத்திக்கு மேலே ஏறி வருது பார்த்தீங்களா, அவன் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்த இறைவன் குறிப்பிட்ட நேரம் ஆன பிறகு நாம் சோர்வு வர வர களைச்சி போகும்போது நம் உயிரை மீண்டும் கூட்டிகிட்டு போய் மூலாதாரத்தில் போய் ஓய்வுக்கு அனுப்புகிறான். இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி, இப்படி ஓய்வு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை அவன்தான் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறான். இப்போ காத்தல் அருளலாம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு அருளலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா, சார் இதில் என்ன சார் அருள் இருக்கிறது, புருவ மத்தியில் கொண்டாந்து விட்டுட்டா அருள் ஆகிடுமா என்ன?